தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் சிக்கி இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கம்பம் அருகே உள்ள இந்த பட்டாசு ஆலையில் இன்று வழக்கம் போல் பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக மருந்துகள் உராய்ந்து பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆலையின் ஒரு பகுதி தரைமட்டமானதுடன் அங்கிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இந்த கோர விபத்தில் சிக்கிய இருவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். மேலும் ஒருவர் பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். ஆலையில் பற்றி எரிந்த தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்ட அவர்கள் இடிபாடுகளுக்குள் வேறு யாராவது சிக்கியுள்ளனரா என்ற தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து உள்ளூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.